பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day and very good morning. Today is the 13th May 2025 Tuesday. நேற்று பப்ளிக் ஹாலிடே. இன்னைக்கெல்லாம் வேலைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அது 2 கொரிந்தியர் 13:4. 2 Corinthians chapter 13 verse 4. For though we was crucified in weakness, yet we live by the power of God, for we also are weak in him, but we shall live with him by the power of God toward you. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அந்த பலகீனத்தையும் நம்முடைய பலகீனத்தையும், பலகீனம் என்று சொன்னால் பாவம் செய்கிற பலகீனம் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்போது சரீரத்திலே வருகிற பாடுகள், பலகீனங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். எப்படி ஏசாமி சிலுவிலே பலகீனமாய் மரித்தார் என்றால், அடித்து அவரை வெட்கப்படுத்தி, காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, உடம்பெல்லாம் குத்தி இரத்தமாய் சிந்தி அவர் மிகவும் பலகீனத்தோடு சிலுவிலே தன் உயிரை கொடுத்தார். அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாரு, ஐயா இன்னைக்கு நாங்க இயேசுவுக்காக பலகீனம் படுறோம்னா, அப்படின்னா சிலுவையில எங்களுக்காக அவர் பலகீனமானாரு, அதனால நாங்களும் பலகீனமானோம். அது மட்டுமல்ல, அவர் பிழைத்திருக்கிறார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் பிழைத்திருக்கிறது போல நாங்களும் பிழைத்திருக்கிறோம். அதே சமயத்துல உங்கள் மத்தியிலே இயேசுவினுடைய வல்லமை விளங்குகிறது. In the name of Jesus, mighty things happening in your midst. எவ்வளவு ஞானமாக அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பலகீனத்தை குறித்து நாம் கவலைப்படுவோம். அதாவது விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்திலே வருகிற பாடுகளுக்கு நாம் சோர்ந்து போய்விடுவோம், அல்லது ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, ஏசாமி பலகீனமாய் தான் சிலுவையில விட்டாரு, நாங்களும் அவருடைய சிலுவையிலே அந்த பலகீனத்தோடு போனோம். அவர் உயிரோடு எழுந்ததுனால அந்த உயிரோடு எழுந்ததுல எங்களுக்கு பங்கு உண்டு, அந்த பலன் இருக்கு. அதனாலதான் உங்க மத்தியிலே அவர் நாமத்திலே வல்லமையான காரியங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த பாருங்க. அதனால உங்களுக்கு நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், பாடுகள் வரலாம், தோல்வி வரலாம், சோர்வு வரலாம், ஏன் பலகீனங்களும் வரலாம். ஆனால் அவைகளிலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த உலகத்தின் சிந்தனைகள் நமக்கு இருக்கக்கூடாது. We should not think like the world think. இந்த உலகம் ஓடுவதை போல நாம் ஓடக்கூடாது. We should not run like this world is running. You should not follow them. அவர்களே அல்ல, தனக்கு வர்ற பாடுகளையும் கஷ்டத்தையும் வேதனையும், இப்படிப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில வர்ற எல்லாவற்றையும் எதோடு ஒப்பிட்டு சொல்றாரு, சிலுவையின் பாடுகள் பட்டாரு, அதை விட எங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அவர் உயிரோடு எழுந்ததுனாலே அந்த உயிர்த்தெழுதலிலும் எங்களுக்கு பங்கு உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, சிலுவையின் அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிலுவையின் அன்பை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இன்றைக்கு சிந்தனைகளிலே மாற்றங்கள் வர, விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் நடப்பிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, சிலுவையின் அன்பிலே நிலைத்திரு. அந்த அன்பு கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் உனக்கு கொண்டு வரும். Okay, and God bless.